எங்கே பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இந்து மகாசமுத்திரம் எபிசோட் நம்பர் 13. இன்னைக்கு ஒரு லேட்டஸ்ட் ஈவெண்ட் சம்பந்தமா ஒரு எபிசோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரை ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ரீசெண்டா பர்மாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது, ஒரு நிகழ்வு. அது உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு நிகழ்வு தான். புதுசு இல்லை அப்படின்னாலும் அது நம்மளை ஒரு ஃபோக்கஸ்க்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ அதை சார்ந்து பர்மா அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்து பேசலாம் அப்படின்னு தான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம், வாங்க, வெல்கம் டு த ஷோ ஒன்ஸ் அகெயின். ஃபார் நியூ வியூவர்ஸ் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்கு. பாட்காஸ்ட், அதாவது ஆடியோ ஃபார்மேட்டில், ஒலி வடிவத்தில் இந்த எபிசோட்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா கீழே லிங்க்ல anchor.fm/Hindu மகாசமுத்திரம், அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டிஃபை, இந்த 2 பாட்காஸ்டிங் பிளாட்ஃபார்ம்லையும் எங்களோட எபிசோட்ஸ், ஆல்ரெடி பண்ண எபிசோட்ஸ் எல்லாமே இருக்கு. ப்ளஸ் இதுக்கு மேலே வர எபிசோட்ஸ் எல்லாமும் நாங்கள் அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். மறுபடியும் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு டெல்லியிலேருந்து திரு எஸ் சந்திரசேகரன் அவர்கள், ட்ரேட் பாலிசி அனலிஸ்ட். வெல்கம் டு த ஷோ சார். நமஸ்காரம் பரதாஜ், உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். நம்ம ஆஸ் யூ செட் ரைட்லி, நம்ம இந்த வர பர்மாவை பற்றி பார்க்க போகிறோம். ஆன் 1st of February 2021 பர்மா ஹேஸ் அனௌன்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு செய்தியை எல்லாரும் படிச்சிருக்கோம். சில நியூஸ் பேப்பர் சொல்கிறாங்க இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி, சில நியூஸ் பேப்பர் சொல்கிறாங்க இட்ஸ் அ கூ. ஸோ கூவுக்கும் ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சியா கூவா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட்டா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார், இங்க ஒன்னே ஒரு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஹெட்லைன்ஸும் நான் பார்த்தேன். நம்ம சைனால இருந்து கேபினட் ரீஷஃபிள் அப்படின்னு சொல்றாங்க சார். கேபினட் ரீஷஃபிள். ஓகே, இதனுடைய ட்ரேஸ் நம்ம எங்க பண்ணணும் அப்படின்னா 2008ல பர்மாவினுடைய கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் ஆச்சு. ஓகே, அந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றது அப்படின்னா 25% பாராளுமன்ற உறுப்பினர்கள், பர்மாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிலிட்டரியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படுவார்கள். மிச்ச 75% மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இதுல டிஃபென்ஸையும் ஹோம் மினிஸ்ட்ரியும், பேசிக்கலி மிலிட்டரி அண்ட் போலீஸ், இது ரெண்டுத்தையும் பர்மாவினுடைய மிலிட்டரி தான் கைக்குள் வைத்திருக்கும் அப்படிங்கிறதா அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய இது. இந்த கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னால் 75% மேல மெஜாரிட்டி இருந்தாலே ஒழிய அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மிலிட்டரி இந்த 25% தன்னுடைய உறுப்பினர்களை குறைச்சால்தான் இது கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் இது கிடையாது. 2008ல் இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்தபோது அதனுடைய பேக்ரவுண்ட் பார்க்கணும். அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, ஒபாமா கவர்மெண்ட் ஒரு ப்ரோ டெமோக்ராட் கவர்மெண்ட் யூஎஸ்ல இருந்தது, நம்பர் 1. நம்பர் 2, எல்லா இடங்கள்லையும் இந்த அரப் ஸ்பிரிங்ஸ் 2008, 9, 10, 11 இதெல்லாம் அரப் ஸ்பிரிங்ஸ்னாலேயே எகிப்து, சூடான், சிரியா, இந்த மாதிரியான இதெல்லாம் இன்ஸ்டெபிலிட்டி நிறைய இருந்தது. அரப் ஸ்பிரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எல்லாரும் பயன்படுத்தி அங்க ப்ரோ டெமோக்ரஸி ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் நடந்தது. இதனுடைய ஒரு பின்னணியில தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அங்க மியான்மர்ல நடந்தது. இது என்ன, இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி வந்த பிறகு என்ன இருந்தது அப்படின்னா, இது ஒரு குவாஷி டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட், அது ஒரு செமி டெமோக்ராட்டிக் கவர்மெண்டா தான் இது உருவாகி நடந்துட்டு இருந்தது. அதாவது நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இது 75% டெமோக்ரசி. 75% டெமோக்ரசி. ஒரு 2011ல் முதல் எலெக்ஷன் நடந்தது இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு பிறகு. அப்ப யூனியன் சாலிடாரிட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்டிபி அப்படிங்கிற பார்ட்டி பதவிக்கு வந்தாங்க. அந்த எலெக்ஷன்ல ஆங் சாங் சூகி நேஷனல் லீக் டெமோக்ரசி பார்ட்டியினுடைய தலைவர், அந்த என்எல்டி கட்சி அந்த எலெக்ஷன்லேயே 2011 எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட்டே பண்ணல. அனானிமஸா இவங்க யூஎஸ்டிபி பார்ட்டி ஜெயிச்சு பதவிக்கு வந்தாங்க 2011. ஓகே,
வந்த பிறகு இட் வாஸ் கோயிங் ஆன். தென் வெஸ்டர்ன் டெமோக்ரஸிஸ் அண்ட் பல தலைவர்கள் எல்லாரும் வந்து என்எல்டியும் அடுத்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. பலதரப்பட்ட இடங்கள்லேருந்து வருது. தென் ஆங் சாங் சூகி அவங்க வந்து தேர்தலில் வராங்க, 2015 தேர்தலில் வராங்க. வந்த பிறகு அந்த கட்சி அமோக வெற்றி பெற்று பதவிக்கு வருகிறது. ஓகே, ஆனால் ஆங் சாங் சூகி வந்து உன்னுடைய கணவர் வந்து ஒரு பிரிட்டிஷ். ஓகே, ஸோ அதனால் அவங்க வந்து பிரசிடென்ட் ஆக முடியல. ஸோ ஸ்டேட் கவுன்சிலராக இருக்காங்க. வின் மின்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து பிரசிடென்ட் ஆறார். 2015 இந்த 2020 நவம்பர் எலெக்ஷன் நடக்கிற மட்டும் இந்த என்எல்டி கட்சி, ஆங் சாங் சூகியினுடைய கட்சி தான் ஆட்சியில் இருக்கு. இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 2019 இந்த ரோஹிங்யா சம்பந்தப்பட்ட கேஸ் உலக நீதிமன்றத்தில் வரும்போது, ஓகே, மிலிட்ரிக்கு ஆதரவாக ஆங் சாங் சூகி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அது மேற்கத்திய நாடுகளில் உள்ள ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் வந்து அதை கண்டம் பண்ணாங்க. ஸோ அப்போ ஆங் சாங் சூகிக்கும் மிலிட்ரிக்கும் இடையில உள்ள ரிலேஷன் ரொம்ப நல்ல அமிக்கபிளால இருந்திருக்கணும். கரெக்ட். ஏன் அமிக்கபிளா இல்லை? அவங்க இவ்வளவு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இதையும் நம்ம ஒரு அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். எப்படி அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் அப்படின்னா, ஆங் சாங் சூகி வந்து புத்திஸ்ட் மெஜாரிட்டியோட க்ளோஸா போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்றது, எத்னிக் கிளென்சிங் அப்படின்ற குற்றச்சாட்டு தான் வச்சாங்க இல்லையா சார்? ஆமா, அதை வந்து மிலிட்ரி என்ன சொல்லிட்டு, அவங்கெல்லாம் அரக்கான் சல்வேஷன் ஆர்மி, அவங்க ஒரு டெரரிஸ்ட், ரக்கைன் ஏரியாவில் உள்ள ஒரு டெரரிஸ்ட் அப்படிங்கிறது மிலிட்ரி சொன்னாங்க. ஓகே, இது வந்து ஃபர்தர் இதனுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம். 2020 நவம்பர் மாதம் நடந்த தேர்தலில் அமோக வெற்றி ஆங் சாங் சூகியினுடைய என்எல்டி கட்சிக்கு கிடைச்சிடுத்து. பிப்ரவரி 1 பார்லிமெண்ட் ஸ்டார்ட் ஆகணும். ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 6 hours 8 hours முன்னாடி இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்வை நம்ம பார்க்கணும். என்ன நிகழ்வு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மாதம் முன்னாடி மிலிட்ரி ஜெனரல் ஹெலிங் அவர் வந்து சைனா போறார். சைனா போய் சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வாங்கியே பார்க்குறாரு. இதற்கும் அவருடைய சைனா விசிட்டுக்கும், இந்த பர்மஸ் மிலிட்ரி ஜெனரலுடைய சைனா விசிட்டுக்கும் நடந்த ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி டிக்ளரேஷன் ஆர் கேபினெட் ரீஷஃபில் ஆர் கூவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது. ஓகே, ஸோ இந்த பின்புலத்தில் நம்ம அடுத்த ஒரு 3 விஷயங்களை நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, யூகே, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இதை வந்து ஆன்டி டெமோக்ராட்டிக் ஆக்டிவிட்டி கூ அப்படின்னு பார்த்தாங்க. சைனா வந்து என்ன சொல்றது அப்படின்னா, ஆங் சாங் சூகி என்எல்டி பார்ட்டியும் மிலிட்ரியும் பேசி தீர்த்துக்கணும் ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுலேருந்து சைனாவினுடைய ஸ்டாண்டும் வெஸ்டர்ன் டெமோக்ரஸியினுடைய ஸ்டாண்டும் வேறுபடுகிறது. அவங்களுடைய பார்வையும் வேறுபடுகிறது. இதுலேருந்து ஒரு விரிசல் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இது யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நடந்த மீட்டிங்ல சைனாவும் ரஷ்யாவும் வீட்டோ பவரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்ஷன் எதுவும் பண்ணக்கூடாது பர்மா மேல அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ ரைஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து வீட்டோ பண்ணிருக்காங்க. ஆமா, வீட்டோ பண்ணிருக்காங்க. எதுவும் சாங்ஷனும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டோ பண்ணிருக்காங்க. கரெக்ட். சோ நவ் சைனா ஒரு விதமாக இதை பார்க்கிறது, ரஷ்யா வேற விதமா பார்க்கிறது. ஏன்னா ரஷ்யாவினுடைய அப்போசிஷன் லீடரே வந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க, அலெக்சி. ஸோ பலவிதமான சங்கடங்கள் அங்கேயும் போயிட்டு இருக்கு. ஸோ இதனுடைய பார்வையில் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று தர்றாரு. அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் தர்றாரு அப்படின்னா, பர்மால ஆன்டி டெமோக்ராட்டிக் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு, அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் அ கூ அப்படின்றாரு. இட்ஸ் அ கூ அப்படிங்கிறாரு.
மியான்மார் அப்படிங்கிற இடத்துக்கு பதிலா பர்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுகிறார். இதை ரொம்ப கவனமா நம்ம பார்ப்போம். பர்மா அப்படின்னா என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்ம தேசம் அதுல இருந்து வருது. ஓகே, பர்மா பிரம்ம தேசம். இந்த பர்மால இருக்கிற இந்த எத்னிக் மெஜாரிட்டி எத்னிக் பாப்புலேஷன் பேரு பாமர் அப்படின்னு பேரு, BAMAR பாமர். இதை தவிர அங்க கிட்டத்தட்ட ஒரு 67 விதமான எத்னிக் பாப்புலேஷன்ஸ் இருக்கு. அதுல மைனாரிட்டிஸ், டிஃபரெண்ட் மைனாரிட்டிஸ் சொல்லல, 67 விதமான எத்னிக் பாப்புலேஷன் இருக்கு. அதுல பாமர் வந்து மெஜாரிட்டி. ஓகே, அதை தவிர இன்னொரு 7 பாப்புலேஷன் சைசபிள் பாப்புலேஷன் இருக்கு. ஷான், ஜிங்ஷோ, இந்த மாதிரி பல விதமான பாப்புலேஷன்ஸ் வேரியஸ் ரீஜன்ஸ்ல இவங்க இருக்காங்க. அது இப்படி சொல்லலாமா சார்? இந்த சைனா பார்டரிங் ரீஜன்ஸ்லாம் வந்து இந்த ஷான்ஸ் அப்படின்ற கூட்டம், அந்த ட்ரைப்ஸ் அண்ட் எத்னிசிட்டிஸ் இருக்காங்க. அதே இந்த பங்களாதேஷ் சைட்ல பார்க்கும்போது அந்த பங்களாதேஷ் மிக்ஸ்டு எத்னிசிட்டிஸ் வந்து இருக்காங்க. ரக்கைன்ல வந்து பங்களாதேஷி மிக்சட் இருக்காங்க. அவங்களுடைய சைனா பார்டர்ல பாத்தீங்கன்னா ஷான் ப்ரொவின்ஸ் இருக்கு. தென் ஜிங்ஷோன்னு சொல்லிட்டு அது வந்து நார்த்தன் மியான்மார்ல இருக்காங்க. ஸோ இதை எப்படி இதை நீ இன்னொரு மாதிரியாகவும் பார்க்கலாம். அதை நான் பின்னாடி லேட்டர் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ எப்படி அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரியான எத்தனிசிட்டி இருக்காங்க. இதுல பாமர் தான் வந்து மெஜாரிட்டியான எத்தனிசிட்டி. அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க செட்டில் ஆன ரீஜன் பேரு எராவாடி ரீஜன், எராவாடி ரிவர்னுடைய டெல்டா அண்ட் ரீஜன்ஸ். ஓகே, எராவாடி அப்படிங்கிறது ஐராவத நதியினுடைய பேரு. எராவாடிங்கிறது ஐராவத நதி எராவாடியா திரிஞ்சு போயிருக்காங்க. அதாவது ஐராவதன் அப்படின்றவர் வந்து இந்திரனோட யானையோட பேர் ஐராவதன். ஐராவதத்தினுடைய பெயர் திருந்து இராவாடியாக மாறியது. ஓகே, அங்க பாரதத்துக்கும் அந்த கண்ட்ரிக்கும் நிறைய கல்ச்சுரல் ரிலேஷன் இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் புத்திஸ்ட். ஒரு 11வது செஞ்சுரி ஒரு அழகான விஷ்ணு கோயில் பகான் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அங்க பர்மனன்ட்லி செட்டில்டு ஹிந்து பாப்புலேஷன் அண்ட் இந்தியன் பாப்புலேஷன்ஸ் ஆர் தேர். ட்ரேடிங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் சோ மெனி செஞ்சுரிஸ். இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புள்ள ஒரு நாடு. அந்த நாடு ரொம்ப அமைதியா இருந்த நாடு. 1824ஆம் வருஷம் பிரிட்டிஷ் ஆங்கிலோ பர்மேஸ் வாருக்கு அப்புறம் பிரிட்டிஷ் போயிட்டு அங்க ஆக்குபை பண்றாங்க. அங்க உள்ள செல்வங்களை அவங்க எடுத்துட்டு போறாங்க. பர்மாவுக்கும் ஒரு இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட், ஒரு நேஷனலிஸ்டிக் மூவ்மெண்ட் உருவாயிருக்கும். ஆன்டி கலோனியல். அது எப்ப உருவாருது அப்படின்னா 1908ல பர்மாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடைப்பட்ட நிலங்கள்ல டெமோகிராபிக்கல் சேஞ்ச் நடக்குது. டெமோகிராபிக்கல் சேஞ்ச் நடக்கிறது. இந்த டெமோகிராபிக்கல் சேஞ்ச் நடக்கிறது. இந்த டெமோகிராபிக்கல் சேஞ்ச் நடக்கும்போது அப்ப ஒரு புத்திஸ்ட் மோங்க தமலோக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பல விஷயங்களுக்காக குரல் கொடுக்கிறார். ஓகே, அப்பதான் வந்து கிறிஸ்டியன் கன்வர்ஷனும் அங்க அது ஆரம்பிக்கிறது நிறைய. ஓகே ஓகே, இந்த 1908 ரொம்ப முக்கியமா நம்ம நோட் பண்ணோம். ஒண்ணு, இந்த டெமோகிராபிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறது. இன்னொரு பகுதியில வந்து கிறிஸ்டியன் கன்வர்ஷன்ஸ் அங்க ஆரம்பிக்கிறது. ஸோ அப்ப வந்து புத்திஸ்ட் மாங்ஸ் எங்களுடைய கல்ச்சரை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு நேஷனலிஸ்டிக் மூவ்மெண்ட் ஒன்று உருவாருது. ஓகே, ஆக்சுவலா இங்க எனக்கு ஒரு டவுட் வருது. ஏன் நான் சொல்றேன்னா சார், இப்போ பர்மா அப்படின்றது ஹெவிலி ட்ரேடட் ரீஜனா இருந்திருக்கு நம்ம இந்தியன் ஓஷன் ரீஜன்ல. கம்பேர் டு இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி ரீஜன்ஸ்க்கு ஈக்குவலா ட்ரேட் நடந்திருக்குன்னே சொல்லலாம் இல்ல சார்? ஆமா, நிச்சயமா. சோ இப்போ இந்தோனேஷியாலையும் தாய்லாந்து, மலேசியாலையும் வந்து இஸ்லாமிக் பாப்புலேஷன் வந்து நிறையவே நம்மளால பார்க்க முடியுது. இந்தோனேஷியால கூட டிராபிக்கல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது 1908 வரைக்கும் பர்மால வந்து அவ்வளவு பெரிய தாக்கம் இல்லையா? ஏன் இல்ல அப்படின்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? 1824ல பிரிட்டன் அங்க உள்ள வந்த பிறகு பிரிட்டன் வந்து அவனுடைய ஆதிக்கத்தை அக்ராஸ் குளோப் அவன் பண்ணணும் அப்படின்னால் லேபர் ஸ்லேவ் பாப்புலேஷனுக்கு நிறைய ஃபுட் சப்ளைய மெயின்டைன் பண்ணி ஆகணும்.
அந்த ஃபுட் சப்ளை எங்கேருந்து வருது அப்படின்னா பேடி ஃபீல்ட்ல இருந்து வரும். இராவடி டெல்டா ரீஜன்ல இருந்து. தஞ்சாவூர் மாவட்ட, தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டம், ஆந்திராவில் உள்ள கிருஷ்ணா, கோதாவரி, காக்கிநாடா அந்த ஏரியால, தென் இராவடி டெல்டா ரீஜன்ல. அப்ப அவங்களுக்கு லேபர் நிறைய தேவைப்படுறது. அதே மாதிரி கேஞ்சஸ் டெல்டால இருந்தும் ஸோ லேபர் நிறைய ரீஜன்ல, சிந்து டெல்டா ரீஜன்ல இருந்தும் எடுத்துருப்பாங்க. அப்ப ரைஸ் பேடி ஃபீல்ட கல்டிவேட் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள், கூலி தொழிலாளிகளை அழிச்சுன்னு போறாங்க பர்மாவுக்கு. அதே மாதிரி பெங்கால்ல இருந்து அந்த பெங்கால் முஸ்லிம்ஸையும் நிறைய அழிச்சுன்னு போறாங்க. ஸோ அவங்கள செட்டில் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது உருவாருது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த இந்தோனேஷியாக்கோ மலேசியாக்கோ அங்கெல்லாம் வந்து கடல் வழியா போகாத, அந்த மாதிரி போகாம இவங்க வந்து இந்த பங்களாதேஷ்ல இருந்து எடுத்துட்டு போனவங்க முஸ்லிம்ஸ் தான் அங்க வந்து காக்ஸ் பஜார் அந்த மாதிரியான ஏரியாக்களுக்கு. தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க வந்து பை சி போயிருக்காங்க. ஓகே, தட் இஸ் ஃபார் ஷூர். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள் 1908 ஒரு நேஷனலிஸ்டிக் மூவ்மெண்ட் ஆகுது. ஃபிசில்ட் அவுட் நேஷனலிஸ்டிக் மூவ்மெண்ட் சின்ன சின்ன ஏரியாவில் நடக்குது. இந்த மாதிரியானது ஓடிட்டு இருக்கு. ஓகே, 1937 36ல் இது வந்து இன்னும் ஒரு ஆர்கனைஸ்டு வேல உருவாக ஆரம்பிக்கிறது. ஓகே, 1938ல் இந்த ஆங் சான் சூகியினுடைய அப்பா ஆங் சான் ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறார், பர்மா சோசியலிஸ்டிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இருக்காங்களா அந்த ஆங் சான் சூகி, அவங்களுடைய அப்பா. அவர் வந்து 1938ல் ஆரம்பிக்கிறாரு. 40களில் அவர் வந்து காங்கிரஸ், இந்தியன் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிறது ராம்பூர்ல. அதுல அவருடைய உறுப்பினர்களோட வந்து கலந்துக்கிறார். அப்ப வந்து காந்திஜி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ் எல்லாரையும் பார்க்கிறார். 1937 38ல கட்சி ஆரம்பிச்சாச்சு. 1940ல் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்குது. அதனுடைய பேக்ரவுண்ட், இன்னொரு பெரிய பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கணும்னா, 2ஆம் உலகப் போரும் ஆரம்பிக்குது. ஓகே, 2ஆம் உலகப் போர்ல ஜப்பான் பர்மா மட்டும் வராங்க. ஆமா. ஓகே, அப்ப இவர் வந்து இந்த ஆங் சான் ஜப்பானுக்கு போறார். ஜப்பானுடைய ஹெல்ப்பை அவர் எடுத்துக்கிறார். இவர் ஒரு சின்ன ஸ்மால் ஆர்மி ஒன்று கிரியேட் பண்றாரு. ஜப்பானுக்கு போறாரு. ஜப்பானுடைய ஹெல்ப்பை எடுத்துக்கிட்டு திரும்பி பர்மாவுக்கு வர்றாரு. அதுக்குள்ள ஜப்பான் பர்மாவை பிடிச்சிடுறாங்க 1942ல். ஓகே ஓகே, 1942ல் பர்மாவை பிடித்த பிறகு ஒரு ஜப்பான் 1943 ஜனவரி பர்மாவுக்கு ஒரு சுதந்திரத்தை டிக்ளேர் பண்றாங்க. இந்தியாவுக்கு எப்படி ஒரு டிக்ளேர் பண்ணாங்க ஜப்பான்ல இருந்து, அந்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா. ஓகே, பிரகடனப்படுத்தி ஒரு ப்ரொவின்சியல் கவர்மெண்ட், ஆங் சான் இன்னும் பல பேரை வச்சு ஒரு ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் கிரியேட் பண்றாங்க ஜப்பானீஸ். சோ அப்ப இந்தியாவுக்கு முன்னாடியே, ஐ மீன் நம்ம இங்கிலீஷ் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே ஜப்பான் கொடுத்த சுதந்திரம் அது. ஓகே, பிரிட்டன் கொடுத்த சுதந்திரம், ஜப்பான் கொடுத்த சுதந்திரம் ரெண்டா நம்ம பிரிச்சிடலாம். கரெக்ட், சுதந்திரம் கிடைக்கிறதுலயே. ஓகே, 1943 ஜனவரி மாசம் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. 1942லேருந்து 1945 மட்டும் ஜப்பானின் வசம் இருக்கிறது பர்மா. ஆங் சான் வந்து 1944 செப்டம்பர் மட்டும் ஜப்பானோட நல்ல கோஆபரேஷனோட இருக்காரு. தென் அலைடு ஃபோர்ஸஸ் ஜெயிக்க ஆரம்பிச்ச பிறகு அவர் வந்து அலைடு ஃபோர்ஸஸ்னுடைய சப்போர்ட்டரா மாறிடுறாரு. ஓகே ஓகே, 1945 மார்ச் மாசம் அலைடு ஃபோர்ஸஸ் ஜெயிக்கிறதுக்கு, பர்மால ஜெயிக்கிறதுக்கு அவர் உதவி செய்யறார். ஓகே, ஜப்பானுக்கு எதிரா உதவி செய்யறாரு. 1945 ஜூலை மாசம் கண்டியில, ஜூலை ஆகஸ்ட் கண்டியில ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கிறது. என்ன கான்ஃபரன்ஸ் அப்படின்னா, பர்மாவை போஸ்ட் வார் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு. ஓகே, அந்த கான்ஃபரன்ஸ்ல ஆங் சான் கண்டியில கலந்துக்கிட்டு அவர் கையிலயும் ஒரு சின்ன ஆர்மி வச்சிருக்காரு. நான் சொன்னேன்ல, அந்த ஆர்மியை எப்படி யூஸ் பண்றது, என்ன பண்றது அப்படிங்கிற அக்ரிமெண்ட் எல்லாம் அங்க நடக்குது. 1945 ஜூலை ஆகஸ்ட் ஸ்ரீலங்கால நடந்த பிறகு ஸ்லோலி the country is moving towards its independence. ஓகே, டிஸ்கஷன்ஸ் இந்த ஆங் சான் தலைமையில் நடைபெறுறது. 1947 வருஷம் ஜனவரி மாசம்
பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் அட்லிக்கும் ஆங் சானுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இங்க லண்டன்ல நடக்கிறது. அந்த அக்ரிமெண்டின் பேரில் அவங்களுக்கு சுதந்திரம் அளிப்போம், தேர்தல் நடத்துவோம், சுதந்திரம் அளிப்போம்னு ப்ராமிசஸ் தராங்க. 1947 ஏப்ரல்ல தேர்தல் நடக்கிறது. ஆங் சான் வெற்றி பெறுகிறார். ஆனால் அவருக்கும் நிறைய எதிரிகள் இருந்திருக்காங்க லோக்கலா. அந்த எதிரிகளால் ஜூலை 1947 கொல்லப்படுகிறார். அங்க என்டையர்லி இந்த 1940 இருந்து இந்த 47 இடைப்பட்ட பீரியடை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் இன்சர்ஜென்ட் குரூப், அது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்ரீலங்கால எப்படி ஒரு எல்டிடிஇ, டெலோ, பிளாட், வேரியஸ் மூவ்மெண்ட் இருந்தது. விடுதலை அங்க உள்ள அந்த போராளிகள் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு வேரியஸ் மூவ்மெண்ட் இருந்தது. அதே மாதிரி அங்கேயும் இருந்திருக்கு. இந்த 1940 47 இடைப்பட்ட பீரியட்ல இன்சர்ஜென்ட் மூவ்மெண்ட்ஸ் நிறைய இருந்திருக்கு. ஓகே, அதாவது இந்த ஷான் சைடுல இருந்து இருக்கலாம், நார்த்தன்ல இருக்கலாம், சைடுல இருந்து, பங்களாதேஷ் சைடுல இருந்து வேரியஸ் எத்னிக், அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப் மாதிரி செயல்படுறாங்க, ரெபல் குரூப் மாதிரி செயல்பட்டு இருந்திருக்காங்க. இதுல இந்த ஆதிக்க போட்டியில இவரை வந்து அசாசினேட் பண்ணிடுறாங்க ஜூலை 1947. ஓகே. ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா ஆங் சாங் சூயிக்கு அப்ப 2 வயசு. அவங்க 1945 பிறந்திருக்காங்க, உங்களுக்கு 2 வயசு. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுல போயின்னு இருக்கு. 1948 ஜனவரி மாசம் பர்மாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. ஓகே, சுதந்திரம் கிடைத்தாலும் 1948 இருந்து 1962 மட்டும் ஒரு சுதந்திர, ஒரு டெமோக்ராட்டிக் ஆட்சி இருந்தாலும் கூட பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. எப்படி பிரச்சனை அப்படின்னா, பக்கத்துல கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் சைனா, ஓகே, அவங்க கம்யூனிஸ்ட் அங்க உள்ள லோக்கல் இன்சர்ஜென்ட் அண்ட் ரெபலுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஆர்ம்ஸ் தராங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது. இதுல நான் வந்து இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க சொன்ன அந்த ஷான் ப்ரொவின்ஸை பத்தி நான் சொல்றேன். இந்த ஷான் ப்ரொவின்ஸ்ல மெஜாரிட்டி வந்து கிறிஸ்டியானிட்டி. அந்த ஜிங்ஷோ ப்ரொவின்ஸும் வந்து மேக்சிமம் கிறிஸ்டியானிட்டி. ஓகே ஓகே, சோ சைனாவுடைய சவுத் வெஸ்ட் பார்டர் யுனான் ப்ரொவின்ஸினுடைய பர்மாவை இணைக்கிற இந்த 2 இடங்களும் ஜிங்ஷோ அண்ட் ஷான் ப்ரொவின்ஸ்ல உள்ள மக்கள் கிறிஸ்டியானிட்டியில இருக்கும்போது வெஸ்டர்ன் கனெக்ஷன் நிறைய இருக்கும். கரெக்ட். வெஸ்டர்ன் கனெக்ஷன் ஜியோபொலிட்டிக்கலி நிறைய இருக்கும் அப்படின்னால் அவங்க ஆன்டி சைனீஸ் பாலிசிஸ் ஈஸியா அதுக்கு பிரேவ் ஆவாங்க ஆர் அக்செப்ட் பண்ணுவாங்க. ட்ரூ. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல சைனா வில் ஆல்வேஸ் சி ஷான் அண்ட் ஜிங்ஷோ as a threat. ஓகே, அதே மாதிரி அந்த என்டையர் ஏரியாவும் ஒரு இன்ஸ்டேபிளான ஏரியாவா தான் இருக்கணும்னு அவங்க விரும்புவாங்க. ஓகே ஓகே, ஸோ தன்னுடைய பேக்யார்டை தான் வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். ஸோ அதனால இன்சர்ஜென்ட் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேபிள் சிச்சுவேஷனை கண்டினியூஸா 1948 to 1962 இருக்கு. இதுக்கு இடையில உள்ள ஒரு விஷயம் சொல்லணும்னா 1955 பாண்டுங் கான்ஃபரன்ஸ்னு ஒன்று நடக்குது இந்தோனேஷியால. இந்த பாண்டுங் கான்ஃபரன்ஸ் எதனால ரொம்ப பிரசித்தமா பேசப்படுறதுன்னா, டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து ஒரு நான் அலைன்டு மூமெண்டா இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அந்த பாண்டுங் கான்ஃபரன்ஸ் தான் கொண்டு வந்தது. ஓகே, ஸோ அதுல வந்து பர்மா பார்ட்டிசிபேட் பண்ணிது. ஓகே, ஸோ அதுல பர்மா பார்ட்டிசிபேட் பண்ணதன் மூலியமாக நான் வந்து வெஸ்டர்ன் எய்டெல்லாம் பர்மாவுக்கு வர எய்டெல்லாம் குறைஞ்சது. ஓகே, ஸோ இட் ட்ரை டு பேலன்ஸ் பிட்வீன் சைனா அண்ட் யுஎஸ்ஏ அண்ட் யுஎஸ்எஸ்ஆர். ஓகே, பட் தே ட்ரைட் இட் வெல். ஓகே, அப்ப அந்த சிச்சுவேஷன்ல 1960 பிரச்சனைகள் நிறைய வெடிக்குது. ஓகே, யூனு அப்படிங்கிறவர் பிரைம் மினிஸ்டரா இருக்கார். ஓகே, அவர் வந்து என்னால இனிமே ஆட்சி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேவின் அப்படிங்கிற ஒரு ஆர்மி ஜெனரல் கையில கொடுத்துடுறாரு, நீங்க ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆட்சியை எடுத்துக்கிறாரு. ஃபைனலி 1962 மொத்தமாவே வந்து அவர் வந்து ஃபுல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாரு பர்மாவை தன்னுடைய ஆட்சியின் கீழே. அப்ப வந்து அவர் ஒரு சோசியலிஸ்ட் கட்சியும் பிரகடனப்படுத்துகிறார். அந்த
வந்த நேவின் 1962லேருந்து 1988 மட்டும் கண்டினியூஸா ஆட்சியில இருக்காரு. அவர் வந்து சோசியலிச பாலிசியை கடைபிடிக்கிறேன்னு. ஓ ஓகே, ஓகே அவர் வந்து சைனாவோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஓரளவு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். ஓகே, இன் பிட்வீன் உரசல்கள் இருந்திருக்கு, பட் சைனாவோட இருந்திருக்காரு. சைனாவுக்கும் மியான்மருக்கும் இடையே மிகப்பெரிய வர்த்தக தொடர்புகள் இருந்திருக்கு. ஏன்னா சைனாவுக்கு ரைஸ் போகுது மியான்மர்ல இருந்து. ஜேடு அப்படிங்கிற ஒரு ஸ்டோன் இருக்குல்ல, பச்சை கல்ல, அந்த ஸ்டோன் வருது. ஏன் அந்த ஸ்டோன் அங்க போறது அப்படின்னா, சைனீஸ்களுக்கு இடையில ஒரு கல்ச்சர் ஆர் ஒரு நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. என்னன்னா, ஜேட் இஸ் கால்டு ஸ்டோன் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, ஸோ அதனால அது வந்து சைனீஸ் ரொம்ப விரும்பி வாங்குற ஒரு விஷயம். அதே மாதிரி டிம்பர். ஸோ இந்த மாதிரியான ஒரு வர்த்தக தொடர்புகள், உங்களுக்கு ரிசோர்சஸ் இதெல்லாம் அங்கேருந்து நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ மியான்மரை தே வாண்ட் டு கீப் இட் வெரி சேஃப் அண்டர் தர் கண்ட்ரோல் சைனீஸ். இது வந்து இந்த பாஸ்ட் இது கண்டினியூஸாக நடந்திருக்கு. 1962லேருந்து 1988. 1988ல் 8 ஆகஸ்ட் 1988 ஒரு ரெவல்யூஷன் ஒன்று உருவாருது பர்மால. இந்த ரெவல்யூஷன் ஒரு மாசம் இருந்திருக்கு. இதுல 10,000 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. எவ்வளவுன்னு எனக்கு கரெக்டா தெரியல. பல நம்பர்கள் 350 சொல்றாங்க, 1000 சொல்றாங்க, 10,000 சொல்றாங்க, டிஃபரெண்ட் நம்பர்ஸ் சொல்றாங்க. பட் ஆனா ஒரு ரெவல்யூஷன். ரெவல்யூஷன் இஸ் கால்ட் 8088 8888 4 தடவை 8. ஓகே, இட்ஸ் அ ப்ரோ டெமோக்ரஸி ரெவல்யூஷன். இந்த ரெவல்யூஷன்ல தான் இந்த ஆங் சாங் சூகி முதல் தடவை வந்து அவங்க பேசுறாங்க பப்ளிக் மீட்டிங்ல. ஓகே, தென் என்எல்டியை நேஷனல் லீக் ஃபார் டெமோக்ரஸியை லீடு பண்றதுக்கு அவங்க வராங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு அடுத்த கட்ட ஆட்சி மாற்றத்துக்கு 1962லேருந்து 88க்கு மட்டும் இருந்த ஒரு விதமான ஆட்சி, அதுக்கப்புறம் இருந்த ஆட்சி மாற்றத்துக்கான வித்திட்டது இந்த 1988ஆம் வருஷம் நடந்த ரெவல்யூஷன். ஓகே, இதுல ஒரு மாசம் நடந்த ரெவல்யூஷனுக்கு பிறகு திருப்பி ஆர்மி வந்து பவரை கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்ட பிறகு பல ரிலாக்ஸேஷனையும் ஆர்மி கொடுக்குறாங்க. 1988லேருந்து 2008 மட்டும் 1988லேருந்து 2008 மட்டும் பல தர ஆங் சாங் சூகி சிறை சென்றிருக்கிறார். 15 வருடம் சிறையில் இருந்திருக்கிறார். ஓகே, ப்ரோ டெமோக்ரஸி கொண்டு வரணும் அந்த குற்றத்துக்காக. ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய கண்டினியூஸ் வரலாறு. டெமோக்ரஸின்னு இருந்ததே கிடையாது. Okay, now we will compare this with a little differently. பக்கத்தில் இருக்கிற நாடு தாய்லாந்து 2015ல டெமோக்ரஸியை இழந்துருத்து. மலேசியா COVID-19 சொல்லிட்டு ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி அவன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்தோனேஷியாலையும் ஆன் அண்ட் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் மிலிட்டரி டிக்டேட்டர்ஷிப் இதெல்லாம் இருந்திருக்கு. இன்னைக்கு மிலிட்டரி தான் பவர்ஃபுல். சிங்கப்பூர் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெமோக்ரஸி. கரெக்ட். நாம் ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. பாகிஸ்தான் இந்த சைடு வந்தா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வரும், 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மிலிட்டரி டிக்டேட்டர்ஷிப் வரும். ஆமா. நேபாள் அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். பூட்டான் ஒரு நீண்டமான நாடு. ஸ்ரீலங்கா என்னைக்குமே வந்து ஒரு அமைதியற்ற நாடாகவே இருந்திருக்கு. பங்களாதேஷ் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் பாத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வியட்நாம் அகைன் ஒரு கம்யூனிச நாடு. நார்த் கொரியா கம்யூனிச நாடு. அப்ப டெமோக்ரஸின்னு சொன்னா மேக்சிமம் நம்ம ஏசியால ஜப்பான், விரல் விட்டு எண்ணக்கூடிய நாடுகள், ஜப்பான், சவுத் கொரியா, தென் கொரியா, ஆஸ்திரேலியா. அவ்வளவுதான். ஆஸ்திரேலியாவையும் நம்ம ஜப்பான்ல எடுத்தோம், நியூசிலாந்து, இவ்வளவுதான். இதை தவிர வந்து ஒரு பர்ஃபெக்ட் டெமோக்ரஸிக்கு எக்ஸாம்பிள் நம்ம எங்கேயும் காட்ட முடியாது. எல்லாமே மேனேஜ்டு டெமோக்ரஸியா தான் இருக்கு. ஆமா. ஆர் மிலிட்டரி டிக்டேட்டர்ஷிப்பா தான் இருக்கு. எஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏஷியா வந்து இட்ஸ் டிஃபரெண்ட்.
ஏஷியாவினுடைய பாலிடிக்ஸ் இஸ் டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தா இல்ல. ஏஷியா இஸ் பிட்வீன் காலனியலிசம் அண்ட் டெமோக்ரஸி. ஓகே. பர்ஃபெக்ட் டெமோக்ரஸியா செட்டில் ஆகல. ஒவ்வொரு கண்ட்ரியும் ஏதோ ஒரு ஆளுமை சக்தியின் உந்துதலால் மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கிறது. கண்டிப்பா சார். இந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ல தான் வந்து இந்த கூ நடந்திருக்கு. ஓகே, இந்த கூ எப்படி எதனால இன்னும் ஃபர்தர் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டவுட் எனக்கு. இதுக்கு முன்னாடி சார், இந்த பழைய மேப்ஸ்லாம் நான் வந்து பார்த்திருக்கேன். இந்த ரீஜனே, அதாவது பர்மால இருந்து வியட்நாம் வரைக்கும் அதை வந்து இண்டோ சைனா அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது இந்தியா சைட்ல இருந்தும் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம், சைனா சைட்ல இருந்தும் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம். ரெண்டுமே ஒரு 50-50 இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இடமா அப்படிதான் பேரே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்பர் 1 எனக்கு தெரியணும். நம்பர் 2, இப்போ நீங்க சொன்ன இந்த டைம் லைன்ல இந்தியா எந்த ரோலுமே பிளே பண்ணலையா? நம்ம பாரதத்துக்கு வந்து ஐராவதம், பிரம்மதேசம்ன்ற அளவுக்கு கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்த போதும், ஹிந்துஸ் அங்க வந்து ஒரு டெமோகிராபிக்கா இருந்த போதும், அங்க வந்து இண்டென்சர்ட் லேபரா வந்து இங்க இருந்து தமிழர்கள் அங்க போன போதும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லவே இல்லையா? இந்த 1908ல இருந்து 2008 வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லவே இல்லையா? நிச்சயம் இல்ல, நிச்சயம் இல்ல. ஏன் அப்படின்னா, நான் அக்யூஸ் பண்றேன்னு நினைச்சுக்க கூடாது பரத்வாஜ், நேயர்களுக்கும் சொல்றேன். 1981-82ல காங்கிரஸ் இயக்கம் தொடங்கப்பட்டது விடுதலைக்காக, ஆர் ஏதோ ஒரு உரிமை பெறறதுக்காக தொடங்கப்பட்டது 1881ல. 1882. இந்த இயக்கம் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவை தான் ஃபோக்கஸ் பண்ணி இருந்திருக்கு. ஈவன் சிலோன்ல கூட இந்த இயக்கம் கிடையாது. ஓகே. சோ பர்மால கிடையாது. சோ இந்த இயக்கம் வந்து ஒரு இந்த நாங்க வந்து இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு அகைன்ஸ்டா தான் நாங்க செயல்பட்டு இருக்கோம். ஓகே. நான் வந்து பிரிட்டிஷ் பர்மாக்கோ அல்லது பிரிட்டிஷ் சிலோனுக்கோ அகைன்ஸ்டாவோ நாங்க வந்து செயல்படுறோம் அப்படின்னு அவங்க சொல்லல. ஸோ அது அவங்களுடைய விஷன் வந்து இட்ஸ் அ வெரி ஷார்ட் நேரோ விஷன் தே ஹேட். ஓகே. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. ஏன் அதனால தான் வந்து அதனுடைய ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க வந்து தேர் ஆல் ரிட்டர்ன் ஃப்ரம் பிரிட்டன். அவங்களுடைய கேம்பிரிட்ஜ் எஜுகேஷன், அவங்களுடைய எஜுகேஷன் அவங்கள வந்து பிரிட்டிஷ் இந்தியர்களா தான் திங்க் பண்ண வச்சிருக்க தவிர பாரதியவாசியா திங்க் பண்ண வைக்கல. ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா பகன் அப்படின்ற ஏரியால அந்த ரொம்ப பழைய இந்து கோயில்லாம் இருக்கு அப்படின்றீங்க. கொஞ்சம் கூட இவங்க யோசிக்கல அப்படின்றது வருத்தக்குரிய விஷயம் தான். சோ சொல்லுங்க சார். பேசிக் விஷயம் இதுதான் பரத்வாஜ். அது பிரிட்டிஷ் இந்தியர் திங்கிங்கும் ஒரு பாரதிய திங்கிங்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, பாரதம் அப்படிங்கிறது பறந்து விரிந்த பாரதம். கீழே ஹம்பன் தொட்டாலேருந்து மேல காபூல் காந்தகார் வரைக்கும். இந்த சைடு போனோம் அப்படின்னால், கிழக்கு பக்கம் போனோம் அப்படின்னால் சிங்கப்பூரா, மலேசியா மலையக நாடுகள், பர்மா பிரம்மதேசம், வியட்நாம்ல இருக்கிற பாண்ட்ராங் சிட்டி இஸ் நத்திங் பட் பாண்டுரங்கா சிட்டி. ஓகே. சோ உங்களுக்கு அந்த விஷன் வரல. ஓகே. ஓகே. சோ அந்த விஷன் வராத மட்டும் அவங்களுக்கு வந்து அந்த திங்கிங் அபிலிட்டியும் இருக்காது. யூ ஹேவ் a contained way in thinking. You don't have a panoramic vision. ஒரு நேரோ குறுகிய பார்வை, contained vision. Okay. So now coming back to our earlier discussion, ஏன் இந்த ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி கேபினட் ரீஷஃபிள் நடந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையே ஆதிக்க போட்டி நடைபெறுகிறது, கோல்டு வார் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா சார். இந்த ஆதிக்க போட்டி இதுக்கு முன்னாடி நடைபெற்றிருக்கா அப்படின்னால் நடைபெற்றிருக்கு. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடைபெற்றிருக்கு. எஸ். ஓகே. அது வந்து எப்படி இருந்தது அந்த கோல்டு வார்? இட் இஸ் a security and military competition. எஸ். இப்ப ஸ்பேஸ்னு சொல்லலாம்ல சார், கொஞ்சம் ஸ்பேஸ்னு சொல்லலாம்.
மிலிட்ரி அண்ட் செக்யூரிட்டி ஸ்பேஸ் வந்து Correct. ஆட்டோமேட்டிக்கா. கரெக்ட் கரெக்ட் இப்ப அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடக்கிற கோல்டு வார் ஆதிக்க போட்டிங்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் எக்கனாமிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி. எஸ் ஸோ அப்ப நடந்த ஆதிக்க போட்டிக்கும் இப்ப நடக்கிற ஆதிக்க போட்டிக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. ஓகே, இந்த ஆதிக்க போட்டியில எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜி ஆதிக்க போட்டியில ஆக்சஸ் டு ரா மெட்டீரியல் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், பொலிவியால உள்ள ஒரு லித்தியம் மைனையும் காங்கோல உள்ள கோபால்ட் மைனையும் சைனாவிடம் இருக்கிறது. அங்கேருந்து ரா மெட்டீரியலை எடுத்துன்னு வரணும் அப்படின்னா தங்கு தடையின்றி கப்பலில் எடுத்து வர வேண்டும். ஆமா சார். அப்ப ஏசியாவினுடைய மேப்பை பாருங்க, சிங்கப்பூருக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில இருக்கிற மலாக்கா ஸ்ட்ரைட் வழியா தான் எடுத்துன்னு வரணும். ஆமா. அப்ப ஏதாவது ஒரு மிலிட்டரி பிரச்சனைகள், வார், இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்ததுனால் சைனா கப்பல்கள் அந்த வழியா போறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்கு சைனாவுக்கு தங்கு தடையற்ற கடல் ஆக்சஸ் வேணும், பே ஆஃப் பெங்கால் ஆக்சஸ் வேணும். அப்ப பே ஆஃப் பெங்கால் ஆக்சஸ் வேணும் அப்படின்னால் யுனான் ப்ரொவின்ஸ்ல இருந்து பே ஆஃப் பெங்காலுக்கு ஆக்சஸ் வேணும். அதாவது யுனான் ப்ரொவின்ஸ் அப்படிங்கிறது சவுத் வெஸ்ட் ஆஃப் சைனா இருக்கு. அந்த யுனான் ப்ரொவின்ஸ்ல இருந்து சீக்கு ஆக்சஸ் வேணும் அப்படின்னா, பே ஆஃப் பெங்காலுக்கு ஆக்சஸ் வேணும்னால் பர்மால இருக்கிற கவர்மெண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லி கவர்மெண்டா இருக்கணும். கண்டிப்பா. ஓகே, ஸோ அப்ப இந்த மாதிரியான ஒரு ஆட்சி மாற்றம் அவங்களுக்கு தேவை. ஓகே, அடுத்த பக்கம் கேஸ் பைப்லைன் சைனால இருந்து வந்துட்டு இருக்கு. சைனாவினுடைய ரொம்ப முக்கியமான 3 விஷயங்கள். சைனாவினுடைய முக்கியமான 3 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னால், ஒன்று அவங்களுடைய ஸ்ட்ரிங் ஆஃப் பியல். ஸ்ட்ரிங் ஆஃப் பல்ஸ். எஸ், ஸ்ட்ரிங் ஆஃப் பியல். ஓகே, அதுல வந்து அவங்க பல ஐலண்டுகளையும் பல போர்ட்டையும் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்றது மூலியமா அந்த ஏரியால உள்ள செக்யூரிட்டி, அந்த ஏரியால உள்ள மிலிட்டரி அட்வான்டேஜை தம் பக்கம் திருப்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹம்பன்தோட்டா போர்ட், குவாதர் போர்ட், ஸ்ரீலங்கால ஹம்பன்தோட்டா போர்ட், பாகிஸ்தான்ல உள்ள குவாதர், ஸ்ரீலங்கால உள்ள ஹம்பன்தோட்டா போர்ட், கொக்கோ ஐலாண்ட் நியர் மியான்மார், அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அவங்க போர்ட்டுகளை கட்டியும் பல இராணுவத்துக்கு முக்கியமான இடங்களை கிரியேட் பண்ணியும் இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பியல்ஸை ஆபரேஷன் பண்றாங்க. அடுத்த கட்டம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். ஆமா, இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் மூலியமா ஒரு கண்ட்ரியில ஹெவியா இன்வெஸ்ட் பண்றது, அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரியை அந்த தன்னுடைய கடனாளியாக மாற்றுகிறார்கள். கடனாளியா மாத்தின பிறகு அங்க உள்ள பாலிசிஸ் எல்லாத்தையும் தனக்கு ஃபேவரபிளா வச்சுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மேண்டரின் எஜுகேஷனை வந்து ஃபோர்ஸ் பண்றது, டெமோகிராஃபிக்ஸ் சேஞ்ச் பண்றது, அந்த மாதிரி. ஆமா, பர்மால மட்டும் 38 ப்ராஜெக்ட் இருக்கு இப்ப. சைனா ப்ராஜெக்ட் பெல்ட் அண்ட் ரோடு ப்ராஜெக்ட்ஸ் சம்பந்தப்பட்டது. ஓகே, 38 ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த 38 ப்ராஜெக்டுடைய மதிப்பை பார்த்தா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு $25 பில்லியன் அளவு இருக்கு. பர்மாவினுடைய 40% கடன் வந்து சைனாக்கு தான் தரணும். ஸோ சைனா வந்து பர்மாவை ஒரு கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காங்க, ஒரு வேசல் ஸ்டேட் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, அவங்க என்ன நினைத்திருக்கலாம், ஆங் சாங் சூகி இவ்வளவு பெரிய ஒரு மேண்டேட்டோட திரும்பி வந்தால் இந்த 38 ப்ராஜெக்டுகளை மேல அலோவ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன் கேள்வி வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்தை பார்க்கணும். ஜோ பிடன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன பிறகு அதுல நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில்ல கர்ட் கேம்பல் அப்படிங்கிற ஒருத்தர் இன்க்ளூட் பண்ணப்படுகிறார். ஓகே, இந்த கர்ட் கேம்பல் வந்து ஏசியாவை பத்தி நல்லா தெரிந்த ஒரு மனிதர். ஓகே, அவர் வந்து 2013 ஒரு ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும்னு மியான்மாருக்கு போறாரு. அவருடைய பர்சனல் அம்பிஷன். அவர் கவர்மெண்ட்ல இருந்து விலகி கன்சல்டிங் பண்றதுக்கு போறாரு. அப்போ ஒரு ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு போறாரு. பட்
வாட் ஃபெயில்டு அந்த ப்ராஜெக்ட். ம் ஸோ ஜோ பிடன் அரசாங்கத்தில் உள்ள ஒரு முக்கியமான நபர், ஏசியாவினுடைய செக்யூரிட்டி பாலிசியை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நபர், அங்க உள்ள ப்ராஜெக்டுகள்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, சைனாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். அங்க ஷூர் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. ஸோ அப்ப ஆங் சான் சூகியினுடைய அடுத்த கவர்மெண்ட் வந்த பிறகு என்னென்னலாம் செஞ்சா அமெரிக்கன் ஆதிக்கத்தை உள்ள பர்மாக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது கர்ட் கேம்பலுக்கு நல்லா தெரியும். ஓகே. ஸோ வெரி கிளியர், இப்போ ஆங் சான் சூகியினுடைய கவர்மெண்ட் அலோவ் பண்ணினால் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் ஸ்லோலி அண்ட் ஸ்டடிலி உள்ள வரும் அப்படிங்கிறது. அப்ப பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ், ஸ்ட்ரிங் ஆஃப் பியல், ஆர்சப் அக்ரிமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்றது, இதெல்லாம் செய்யறது கஷ்டமாயிடும். ஸோ அப்ப சைனாவுக்கு இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தாகணும். அப்ப அடுத்த விஷயம் என்னடா இப்படி சொல்றீங்க அப்படின்னா, அவங்க ஆங் சான் சூகியும் வந்து அவர் பாராட்டுறாங்களே, சைனா கான்ஸ்டிடியூஷனலி டிஸ்கஸ் பண்ணி நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்படின்னா 2 நண்பர்கள் இருக்காங்க, அந்த 2 நண்பர்கள்ல மிலிட்டரி நண்பர் எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கிறாரு அப்படின்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே ஓகே. ஸோ ஆங் சான் சூகி வந்தாலும் சைனாவை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க 70% சப்போர்ட் பண்றாங்கன்னா மிலிட்டரி வில் சப்போர்ட் 100%. த டிஃபரன்ஸ் வில் பி தேர். ஓகே, இது ஏன் இந்த கட்டத்தில் இவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத அடுத்து பார்ப்போம். ஒன்று, யுஎஸ் சைனாக்கு இடையில உள்ள ஆதிக்க போட்டி. இந்த ஆதிக்க போட்டியும் தாண்டி இப்ப உள்ள ஒரு சூழ்நிலையை நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா, அரசாங்க மாற்றம் அமெரிக்காவில் நடந்திருக்கு, ஜோ பிடன் வந்திருக்காரு. ஜோ பிடனுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில ட்ரம்ப் வந்து யுஎஸ் சைனா ட்ரேட் வார் பண்ணாரு, சைனாவோட கடுமையா நடந்துகிட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம பேப்பர்ல பாக்குறோமே தவிர இதனுடைய ஹார்ட் இம்பாக்ட் அப்படின்னா ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஆனா ஜோ பிடன் தான் வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நடந்துப்பார் அப்படின்னு தான் எல்லாருடைய கணிப்பும் கூட. ஓகே, he will be tougher than Trump. Joe Biden will be tougher than Trump. அப்ப China is going to face a tougher time with Joe Biden. ஓகே, சோ அதுக்கு அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ மிகப்பெரிய ஒரு செஸ் போர்டு கேம்ல த ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி, கூ அண்ட் கேபினட் ரீஷஃபிள் இன் மியான்மர் இஸ் ஒன் காயின் மூவ். தட்ஸ் இட். காய் நகர்த்திட்டாங்க, ஒரு காய் நகர்த்திருக்காங்க அவங்க, அவ்வளவுதான். இதுதான் பரத்வாஜ் இதனுடைய என்டையர் விஷயத்துக்குமான எக்ஸ்பிளனேஷன். சூப்பர். ஓகே சார், எனக்கு இட்ஸ் a game of it's a game of containment. கேம் ஆஃப் கண்டெய்ன்மென்ட். ஓகே, ஈச் அதர். அதாவது ஒரு அடக்குமுறைக்கான ஒரு இல்ல கேம் ஆஃப் கண்டெய்ன்மென்ட்னா, நீங்க முன்னாடி வரீங்க, உங்களை வந்து நான் பிளாக் பண்ணி உங்களை பின்னாடி தள்ளுறேன், நான் முன்னாடி வரேன், நீங்க என்ன பிளாக் பண்ணி பின்னாடி தள்ளுறீங்க. அதாவது ஒரு ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விஷயத்துல பார்த்தோம்னா, பொலிவியால சம் டைம் பேக் ஒரு கூ ஒன்று நடந்தது. அந்த கூல வந்து இந்த எலான் மஸ்க் டெஸ்லா கார் கம்பெனி ஓனர் அவர் சொல்றாரு, எஸ் வி டிட் தட், வாட் யூ வாண்ட் டு டு. ஆமா, ஓகே. சோ அப்ப டெமோக்ரஸி எங்க போச்சு, செத்து போச்சா? அதாவது இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலா வாஷிங்டன் போஸ்டான்னு சொல்லிட்டு சரியா தெரியல, டெமோக்ரஸி டைஸ் இன் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்டைட்டில் போட்டு தான் அவங்க சுத்திட்டு இருக்காங்க. ஸோ மேபி டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு திங்கிங்க்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இல்ல, டெமோக்ரஸி வந்து எப்படின்னா, யுஎஸ் பார்வையின் டெமோக்ரஸி, சைனாவின் பார்வையில் ஒரு டெமோக்ரஸி. டெமோக்ரஸி இஸ் ஜஸ்ட் ரொம்ப லா அண்ட் ஆர்டருக்கும் டெமோக்ரஸிக்கும் இடையில ஒரு தின் லைன் தான் இருக்கு. வெரி ட்ரூ. That is the whole thing. So we will see more and more these kind of things. இந்த மாதிரியான விஷயங்கள் more and more chess gameல பாப்போம், geopolitical chess gameல. Okay sir, I think I have
explained about this, whatever I could do, Bharadwaj. Great. Thank you, sir. Thank you. ரொம்ப நன்றி Bharadwaj. ரொம்ப நன்றி சார். முக்கியமா நான் இது ஏன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, நம்ம ரீஜன்ல இருக்கிற கண்ட்ரிஸ் மேலலாம் நமக்கு ஒரு அவேர்னஸ் எப்பயுமே இருக்கணும். நம்மளும் இந்த நேரு காலத்துல எடுத்த ஒரு முடிவு மாதிரி ஒரு பிரிட்டிஷ் இந்தியன் மாதிரி இல்லாம ஒரு பாரதிய வாசியா நம்மளோட நெய்பர்ஹுட் பத்தியும் நம்மளோட கலாச்சாரத்துல ஒன்றிய மக்களை பத்தியும் அவேர்னஸ்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த பதிவு. ஸோ ரொம்ப நன்றி சார். கூடிய சீக்கிரம் அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.